ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نحشر المتقين إلى الرحمن وفدا ونسوق المجرمين إلى جهنم وردا صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام أكثروا هاضم اللذات الموت صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, கடந்த ஜும்ஆவில் பாவத்தின் விளைவுகள், பாவம் செய்கின்ற பொழுது நாம் எந்த மாதிரியான விளைவுகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் என்பதை குர்ஆன் ஹதீஸின் வழியாக பார்த்தோம். அதே போல் அதிலிருந்து நாம் ரப்பின் பக்கம் திரும்ப வேண்டும், அந்த பாவத்தை போக்குகின்ற அமல்களை நம்முடைய வாழ்நாளில் செயலாற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் கடந்த ஜும்ஆவின் மூலமாக தெரிந்து கொண்டோம். அருமையானவர்களே, பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பாவத்தில் மூழ்கி விடாமல் தப்பித்து கொள்வதற்கு, பாவத்தில் சாயாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு இடத்திலும் இரண்டு விதமான சிந்தனைகள் குடிகொண்டிருக்க வேண்டும். ஒன்று மரண சிந்தனை, இன்னொன்று மறுமை பற்றி உண்டான சிந்தனை. இந்த இரண்டு சிந்தனைகளும் ஒரு முஃமினை உலக மோகத்தை விட்டும் பாதுகாக்கிறது. இந்த இரண்டு சிந்தனைகளும் ஒரு முஃமினை நாளை மறுமையினுடைய விஷயத்தை, அச்சத்தை ஒரு முஃமினுக்கு ஏற்படுத்துகிறது. அவனை நல்லமல் செய்வதற்கு தூண்டுகிறது. பாவமான காரியங்களிலிருந்து அவனை தடுப்பதற்கு ஒரு உதவியாக இந்த ரெண்டு சிந்தனைகள் இருக்கிறது என்பதை நாம் நிறைய வசனங்களின் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லின் மூலமாக நாம் காண முடிகிறோம். அதனால் இந்த வாரம் நாளை மறுமை, மஹ்ஷர் மைதானம், அதனுடைய சில நிகழ்வுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு மறந்து விட்டதின் விளைவாக பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாகிவிட்டது. மரணத்தையும் மறுமையையும் மனிதன் மறந்து வாழ்கின்றான். அதை நம்புகின்றோம், ஆனால் அதற்குண்டான
தயாரிப்புகளில் பலகீனப்படுகின்றோம். அதற்குண்டான தயாரிப்பிலே மறுமையில் வெற்றி பெறுவதற்குண்டான செயல்கள் என்ன என்ன அதை நாம் செய்ய வேண்டும் என்பதிலே நாம் பலகீனப்பட்டு விடுகின்றோம். அப்போ மறுமை சிந்தனையும் மரண சிந்தனையும் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கிறது, பாவத்தில் மூழ்க விடாமல் அவனை பாதுகாக்கிறது. பாவம் செய்தாலும் திரும்ப ரப்பின் பக்கம் திரும்பி மன்னிப்பு கேட்பதற்கு தூண்டுகின்றது. பாவம் செய்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும். எது? மரணமும் மறுமை சிந்தனையும். இந்த ரெண்டு சிந்தனையும் ஒவ்வொரு முஃமினிடத்தில் எல்லா நேரங்களிலும் பதிந்திருக்க வேண்டும். நம்முடைய அடிப்படைகளிலே ஒன்று என்ன? நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படைகளிலே ஒன்று மறுமை. யார் அதை பற்றி பல்வேறு கருத்துக்கள் பேசினாலும் ஒரு ஈமான்தாரி அவன் உண்மையான முஃமினாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறு உலகத்தை அவன் நம்பியாக வேண்டும். மறுமை என்று ஒன்று உண்டு, எல்லாம் உலகம் அழித்ததற்கு பின்னால் மீண்டும் எழுப்பப்படுவது உண்மை என்பதை நம்புவது ஒவ்வொரு முஃமினுடைய அடிப்படை நம்பிக்கைகளே ஒன்று. அதை மறுப்பவர் அவர் என்ன செய்து விட்டார்? இறை நிராகரிப்பாளராக மாறுகிறார். அவர்கள்தான் ரசூலுல்லாஹ்ட்டபடி கேட்டாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அல்லவா, ஐதா மித்னா வகுன்னா துராபா வஐதாமா, நாம் இறந்து போய் மண்ணோடு மண்ணாக ஆனதற்கு பின்னால், எலும்பாக ஆனதற்கு பின்னால், மக்கி போனதற்கு பின்னால் திரும்ப நாம எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்டாங்களாம். யார்? மக்காவிலே வாழ்ந்த குஃபார்கள் கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. மறுமையினுடைய விஷயத்தில் அவருடைய நம்பிக்கை பலகீனப்பட்டு விட்டது. மறுமையை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் இறை மறுப்பாளர்களாக அவர்கள் மாறிவிட்டு சென்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை மறுமையை அழுத்தமாக நம்ப வேண்டும். ஒரு நாள் இந்த உலகம் எல்லாம் அழிய போகிறது. ஒரு நாள் இந்த ஒட்டுமொத்த உலகமும் பிரபஞ்சமும் நாம் பார்க்கின்ற பெரும் பெரும் படைப்புகள் எல்லாம் அழிய போகிறது. அல்லாஹ் குர்ஆனில் அதை பற்றி எத்தனை வசனங்கள்ல சொல்லி தருகிறான். நமக்கு தெரிஞ்ச நிறைய சூறாக்களிலே சொல்லி தருகிறான். இந்த உலகம் அழிய இருக்கிறது. இதஸ்ஸமாஉன் ஃபதரத், ஒரு நாள் இந்த வானம் வெடிக்கும். வைதல் கவாகிபுன் தஸரத், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், இந்த கடல்கள் எல்லாம் பிளந்து விடும். வைதல் குபூர் புஅசிரத், அந்த நாள்ல கபர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாம் எழுப்பி விடுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இத ஷம்சு குவிரத், சூரியன் ஒரு நாள் தன்னுடைய அந்த ஒளியை பிரகாசத்தை இழுக்கும். அதுலேயும் அல்லாஹ் அந்த சூறாவில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவான். சூரியன் இழக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் வானிலிருந்து உதிர்ந்து விடும். அப்படியாக மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்து தூள் தூளாக ஆகிவிடும். யோசிச்சு பாருங்களேன். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, இந்த பூமி ஒரு அசைவு அசையும். அந்த நாளில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், சாதாரணமாக உட்கார்ந்துருக்கப்போ லேசாக ஆட்டுச்சுன்னா கூட நமக்கு எவ்வளோ பயமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், ஒட்டுமொத்த பூமி இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, ஒரு இடத்துல பூகம்பம் வந்துச்சு அப்படின்னு செய்தி பார்க்குறோம். அந்த ஒரு ஊர்லயோ ஒரு நாட்டிலேயோ ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த காட்சிகள் எல்லாம் காட்டுறாங்கல்ல, அது ஏற்படும் போது அதிர்கிறது, கட்டடங்கள் அப்படியே கீழே விழுகுது, அப்படியே அங்கே நிறைய பேர் இறந்து போகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த உலகமும் பூமியும் அசைந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அத்காலஹா, அந்த நேரத்தில் பூமி தனக்குள் உள்ளே இருந்திருக்கிற அனைத்தையும் வெளியாக்கும். உள்ள அடக்கம் பண்ண மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்ட அத்தனை நபர்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? வெளியாக்குவான். அல்லாஹ் சொல்றான், அந்த உலகத்தினுடைய அழிவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற விஷயம். இது மாதிரி எண்ணற்ற வசனங்கள் குர்ஆனிலே பொதிந்திருக்கிறது. மறுமையை நம்புவதற்கு இதெல்லாம் முடியுமா? நடக்குமா? கிடைக்காது. நடக்கும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்மை படைத்த அல்லாஹ், இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிற அல்லாஹ், ஒரு மனிதனை சாதாரண துளியிலிருந்து, ஒரே ஒரு துளியிலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு மனிதனாக அவனை மாற்றி உருவாக்கி இங்கே நின்று பேச வைத்திருக்கிற அல்லாஹ், நம்மை நடக்க வைத்திருக்கிற அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வைத்திருக்கிற அல்லாஹ், அல்லாஹ்விற்கு அனைத்தும் முடியும். இதெல்லாம் அல்லாஹ் தானே செய்கிறான். அப்படிதான் அல்லாஹ் சிந்திக்க சொல்றான் மறுமையை. நீங்கள் மறுமையை யோசிச்சு பார்க்கணும்னா உங்களை நீங்கள் சிந்திங்க. நீங்கள் எப்படி, உங்களுடைய ஆரம்ப படைப்பு என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆரம்ப படைப்பு என்ன? எதிலிருந்து நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்? தங்கத்தில் இருந்தா? வெளியிலேருந்து படைக்கப்பட்டிருக்கோமா? இல்லை, சாதாரண ஒரு துளி தான்.
சாதாரண ஒரு நீர்த்துளியிலிருந்து இப்போ இவ்வளவு பெரிய ஆளாக அல்லாஹ் ஒரு மனிதனை உருவாக்கி நின்று பேச வைக்கிறான், பார்க்க வைக்கிறான், நடக்க வைக்கிறான், செயல்பட வைக்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் செய்ய வைக்கின்ற அல்லாஹுக்கு, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த அல்லாஹுக்கு, அதை அல்லாஹ் செயலாற்றி கொண்டிருக்கிற அல்லாஹுக்கு அனைத்தையும் அழிப்பதுங்கிறது கஷ்டமான காரியம் கிடையாது. படைத்தவன் அவன் தான். அவனுக்கு தெரியும் எந்த புடுங்குனா எந்த விளக்க, ஒரு கார் தயாரிக்கிறான், ஒரு ரிமோட் தயாரிக்கிறான், அவனுக்கு தெரியும்ல எந்த வயரை பிடுங்கினா அது செயலிழந்து விடும், எந்த சுவிட்சை போட்டால் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் ஒரு இதை உருவாக்குறவனுக்கு தெரிவதை போல இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாள் அந்த விளக்கை பிடுங்கிடுவான், அந்த வயரை கட் பண்ணி விடுவான். ஒரே வயர் தான், எல்லா உலகமும் அப்படியே அசைஞ்சு விடும். இதுதான் எல்லாம் மறுமையினுடைய நாள். இதுதான் அல்லாஹ் எல்லா வசனங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வரான். அந்த மறுமையை சிந்தியுங்கள். மறுமையினுடைய சிந்தனை வருகின்றப்போ தான் நம்ம பாவத்தின் பக்கம் விழாமல் தடுப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜும்மா உரைகள் எல்லாம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சம் சூரத்துல் காஃப் பற்றி பேசுவார்கள். சூரா காஃப் இருக்கும், 26வது ஜுஸுவினுடைய கடைசியில் வரும் சூரா காஃப் என்று சொல்லுகின்ற ஒரு சூரா. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஜும்மாவில் பேசுவாங்க. என்ன அந்த சூறாவில் என்ன இருக்குது? எல்லாம் மறுமையை பற்றி தான் வரும், உலகம் அழிவை பற்றி தான் வரும், அதில் ஏற்படுகின்ற ஒரு மனிதனை உயிரை எடுக்கின்ற நிலைகளை பற்றி வரும், மறுமையை பற்றி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சஹாபாக்களுக்கு பேசினாங்க. இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா மிம்பரில் ஏறி நின்றுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சத்தம் உயரும், அவங்களுடைய சத்தம் கூடும், அவங்களுடைய முகங்கள் எல்லாம் சிவப்பாக மாறும், அவர்கள் பேசுகின்ற பேச்சு ஒரு படை தளபதி நின்று பேசுவதை போன்று கம்பீரமாக அவர்களுடைய பேச்சு இருக்கும் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, ரசூலுடைய ஒவ்வொரு பேச்சும் மறுமை சாயந்தரம் வந்துருமா அல்லது நாளை காலை வந்துருமா அப்படிங்கிற நிலையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜும்மாவினுடைய உரை இருக்கும் என்று சஹாபாக்கள் அறிவித்து தருகிறார்களே. காரணம் என்ன? அதுதான் அவங்களை பக்குவப்படுத்தியது. அது சஹாபாக்களை மாற்றினதுக்கு காரணம் என்ன? அவ்வளோ பாவத்தில் மூழ்கி இருந்தவங்களை அவங்கள திருத்தி சரி பண்ணி கொண்டு வந்ததற்கு காரணம் பெருமானாருடைய அந்த போதனைகள், மறுமையை பற்றி அடிக்கடி நினைவுபடுத்தியது. உலகம் அழிய போது இன்னைக்காவது ஒரு நாள் நடந்துடும், அதை பயந்துக்கங்க, மீண்டும் அல்லாஹ் எழுப்புனான்னு சொன்னால் அப்போ நீங்கள் கை சேதப்பட்டு எந்த பலனும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நினைவூட்டுவார்கள். காரணம், பாவத்தின் பக்கம் இருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், பாவத்தில் மூழ்குவதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்கள், அல்லாஹ் அப்போ ஒரு நாள் எல்லா உலகத்தையும் அழிச்சிருவான். அழிச்சிட்டு மஹ்ஷர் மைதானம், மஹ்ஷருடைய நிலை அப்படியே அதை பற்றியும் ஹதீஸில் அல்லாஹும் ரசூலும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. மஹ்ஷர்னா வேற ஒரு இடம்லாம் கிடையாது, அதனுடைய விளக்கத்தில் சொல்லுவாங்க, இதே பூமி தான், எல்லாத்தையும் எல்லாம் மாற்றிடும், அந்த கட்டடம் பள்ளிவாசல் அது எதுவும் இருக்காது. இந்த உலகத்தில் பார்க்கின்ற இதே பூமி தான், எல்லாம் அழிக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹு தாலா எல்லாத்தையும் எழுப்புவது இதுதான். வேற வானத்தில் போயோ பூமிக்குள்ளேயோ அப்படிலாம் கிடையாது. அதே இடத்துல தான், இந்த இடத்துல தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இதை அப்படியே மஹ்ஷர் மைதானமாக மாற்றுகிறான். அந்த பெருவழியிலே அல்லாஹ் திருமறையில் சொல்றான், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலா ரஹ்மானி வஃப்தா, முத்தகீன்களுடைய ஒரு பிரிவை நாம் என்ன செய்வோம், அந்த கூட்டத்தில் பிரிப்போம். மஹ்ஷர் மைதானத்தில் முத்தகீன்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு கூட்டமாக பிரிப்பான். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இலா ரஹ்மானி வஃப்தா, அவங்கெல்லாம் யார் தெரியுமா, அல்லாஹுடைய விருந்தாளிகளுடைய கூட்டங்கள், விருந்தாளிகளுடைய கூட்டங்களாக அல்லாஹ் அவர்கள் அப்படியே தனிமைப்படுத்துவான். யார? உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்த அந்த கூட்டத்தாரை, தக்வாவுடைய வாழ்க்கை வாழ்ந்த அந்த கூட்டத்தாரை மஹ்ஷர் மைதானத்திலே இந்த உலகத்தை எல்லாம் அழித்ததற்கு பின்னால் மீண்டும் எழுப்புகின்ற பொழுது அல்லாஹ் முத்தகீன்களை தனிமைப்படுத்துவான். நஹ்ஷருல் முத்தகீன இலா ரஹ்மானி வஃப்தா, அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய விருந்தாளிகள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நசூகுல் முஜ்ரிமீன இலா ஜஹன்னம விருதா, முஜ்ரிமீன்கள் பாவிகள், பாவம் செய்தவர்கள் அவங்களெல்லாம் நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள். எந்த நிலையில தெரியுமா? விருதா அப்படின்னா தாகமாக இருக்கிற நிலையில. தாகம் எடுக்குமா மஹ்ஷர் மைதானத்தில்? தாகமாக இருக்கின்ற நிலையில் இந்த பாவிகள் எல்லாம் என்ன செய்யப்படுவார்கள்? நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். சாதாரணமாக கொஞ்சம் வெயில் அதிகமாச்சுன்னா நம்மளால் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியல. யோசிச்சு பாருங்களேன்,
மறுமையில் தாகம் யாருக்கு? முஜ்ரிமீன்களுக்கு அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். அப்படியே மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாத்தையும் பிரிக்கிறான். நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் குரூப்பாக பிரித்து நிற்க வைக்கிறான். மஹ்ஷருடைய அந்த நிலையை பற்றி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களே. மஹ்ஷர் மைதானம் சாதாரணமானதா? எல்லாரும் எந்த நிலையில அந்த இடத்துல நிற்பாங்க தெரியுமா? எல்லாரும் எப்படி நிற்பார்கள் தெரியுமா? ஆடை இல்லாதவர்களாக நிற்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆடை இல்லாதவர்களாக நிற்பார்கள், செருப்பு அணியாதவர்களாக இருப்பார்கள், ஹத்னா செய்யப்படாதவர்களாக இருப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் இங்கே பார்க்கின்ற அந்த சூரியன் கமிக்தாரி மைலின், ஒரு மைல் அளவுக்கு தலைக்கு மேலே இருக்கும். ஒரே ஒரு மைல் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ இருக்கிற ஒரு அளவு சொல்கிறாங்க 9 கோடி. கிட்டத்தட்ட இங்கேருந்து சூரியன் 9 கோடியே 30 லட்சம் மைல். ஒரு மைல்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 9 கோடியே 30 லட்சம் மைலுக்கு அப்பால் இப்போ சூரியன் இருக்கிறது. இப்போ அடிக்கிற வெப்பம் அந்த வெயில் காலத்தில் நாம் எப்படி அதை சமாளிக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். அதை நம்மளால் தாங்க முடிகிறதா? அந்த வெப்பத்தை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுக்கு நாம் நிறைய கஷ்டப்படுகிறோம். அந்த வெப்பத்தின் மூலமாக உடலில் பல்வேறு சோதனைகள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அல்லாஹ் பெருமானார் சொன்னாங்க, நாளை மறுமையில் எல்லாம் இந்த நிலையில் நிற்கிறப்ப சூரியன் எங்கே இருக்கும்? கமிக்தாரி மைலின், ஒரே ஒரு மைல். இந்த ஒரு மைலுங்கிறதுக்குமே 2 விளக்கம் சொல்லுவாங்க ஹதீஸில். ஒரு மைல்னா இங்கேருந்து தூரம், இப்போ 1 கிலோமீட்டர் சொல்லாத மாதிரி 1 மைல் தூரத்தில் மனிதனுடைய தலைக்கும் அந்த சூரியனுக்கும் 1 மைல் இருக்கும். இன்னொரு விளக்கம் என்னென்னா, அந்த மைல் அப்படிங்கிறதுக்கு சுர்மா போடுற குச்சிக்கு மைல் என்று சொல்லுவார்கள். சுர்மா போடுற அந்த ஒரு டப்பாவில் இவ்வளோதான் இருக்கும், ஒரு 3 இன்ச்சுக்கு இருக்குன்னு வைங்களேன், இவ்வளோ இருக்கும். அந்த குச்சிக்கும் மைல் அப்படிங்கிற ஒரு வாசகம் சொல்லுவார். அப்போ அவ்வளோ இருந்துச்சுன்னா எவ்வளோ பக்கத்தில் சூரியன் இருக்குன்னு பாருங்கள். மொத்தத்தில் எப்படியோ 2 விளக்கங்களும் மனிதனுடைய தலைக்கு அருகில் சூரியன் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய பாவத்திற்கு தகுந்தால் போல் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவாங்க, மின்ஹும் மையகூனு கஅபைன், சில மனிதர்கள் 2 கரண்டை மொழி வரைக்கும் அவங்களுடைய வேர்வை இருக்கும். அவங்களுடைய பாவத்தினுடைய அளவு அதுதான். மின்ஹும் மையகூனு ருக்னத்தைன், இன்னும் சில மனிதர்கள் 2 முழங்கால் வரைக்கும் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். இன்னும் சில மனிதர்கள் உடல் முழுவதும் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். அவங்களுடைய பாவம் செய்ததனுடைய அளவுக்கு வேர்வை அவங்களுக்கு கொட்டும். வேர்வையில் மூழ்கி இருப்பாங்க. அந்த நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே படம் எடுத்து காட்டுறாங்களே ஹதீஸில். அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். பாவம் ஒரு மனிதனை உலகத்திலையும் என்ன செஞ்சிடும்? பரக்கத்தில்லாத, நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக ஆக்கிவிடும். நாளை மறுமையிலும் ஒரு அச்சமான நிலைக்கு கொண்டு சென்று விடும். பாவத்தை பயந்து வாழ வேண்டும். பாவம் செய்வதிலிருந்து நம்மை நாம் சீர்திருத்தி கொண்டு வாழ வேண்டும். பெருமானா சொன்னாங்க, அந்த ஒவ்வொரு பாவத்திற்கு அளவு என்ன செய்யும்? வேர்வை அப்படியே நிற்குமா நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த நேரத்தில் தான் சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் அல்லவா, சிலருக்கு அல்லாஹ் அரிசினுடைய நிழலை தருகிறான். அந்த கூட்டத்தில் நாம் வர்றதுக்கு ஆசைப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு சொன்னார்கள் அல்லவா, நீதமாக வாழ்கின்ற அரசர் நாளைக்கு அல்லாஹ் அவரை என்ன செய்வான்? இவ்வளவு கஷ்டமான மஹ்ஷர் மைதானத்தில், இவ்வளவு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இந்த கூட்டத்தார்களுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய நிழலே கிடையாத அந்த நாளில் அரிசியினுடைய நிழலை தருகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீதமான அரசன் அவருக்கு நாளை மறுமையில் அவருக்கு என்ன கிடைக்கும்? அரிசியினுடைய நிழல் கிடைக்கும். அதாவது தன்னுடைய வாலிப பருவத்தை இபாதத்திலே கழித்த ஒரு வாலிபர், அவருக்கு என்ன செய்யும்? நாளை மறுமையில் அரிசியினுடைய நிழல் கிடைக்கும். 3வது சொன்னார்கள், எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பு இருக்கிறதோ, வெறுமனே பள்ளிவாசலுடைய தொடர்பு நல்லது கெட்டதுக்கு மாத்திரம் பயன்படுத்துவதற்கு பள்ளி கிடையாது. நாம் பாங்கு சொல்லிட்டா உள்ளத்தில் உணர்வு வர வேண்டும், பள்ளிவாசலுக்கு தொழுக போனோம். பள்ளியோடு எந்த மனிதனுடைய உள்ளம் தொடர்பு இருக்கிறதோ நாளை மறுமையிலே அவருக்கு அல்லாஹ் நிழலை தருகிறான். 4வது சொன்னார்கள், 2 மனிதர்கள்
அல்லாஹ்விற்காக வேண்டி நேசித்து அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்பட்டு பிரிகின்ற இரண்டு நண்பர்கள், இரண்டு மனிதர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலை தருகிறார். அடுத்த 5வது சொன்னார்கள், ஒரு பெண், அழகான பெண், அவள் தன்னை அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆணை அழைக்கின்றார். அந்த ஆணுக்கு தவறு செய்வதற்கு சூழ்நிலை ஏற்பட்டும் கூட அவர் அல்லாஹ்வை பயந்து கொண்டு அந்த தவறிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலில் இருப்பார்கள். 6வது சொன்னார்கள், தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு கூட்டம், அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலில் இருப்பார்கள். 7வது சொன்னார்கள், தனிமையில் இருந்து அல்லாஹ்வை அஞ்சி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கின்ற அந்த கூட்டத்தார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் நாளை மறுமையில் அர்ஷினுடைய நிழல் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த கூட்டத்தில் நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் சேர்க்கணும். அதற்கு அது என்ன, இன்னொரு ஹதீஸில் இன்னொரு செய்தி இருக்கிறது. இப்போ கடன் வாங்கியிருக்கிறார் ஒருவர், அவருக்காக வேண்டி அவகாசம் கொடுத்தார். இது வேற ஒரு ஹதீஸில் வரும். கடன் வாங்கியவருக்கு அவகாசம் கொடுப்பதும் அல்லது கடனை தள்ளுபடி செய்வதும், இல்லை வேணாம் அதை நீங்களே வச்சுக்கலாம் கொடுக்க முடியல அப்படின்னு தள்ளுபடி செய்பவரும் கடனுக்காக வேண்டி அவகாசம் கொடுக்கிறார்களவா, இந்த செயலும் நாளை மறுமையிலே உங்களை அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றக்கூடிய செயல் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார். அருமையானவர்கள், யோசித்து பாருங்கள். மஹ்ஷரில் நமக்கு என்ன, எது நம்மை காப்பாற்றும்? நம்முடைய அமல்கள் தான். நம்முடைய அமல்கள் தான் காப்பாற்ற போது நாளை அந்த அமல் செய்கிறதுக்கு தான் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அமல் செய்றியா இல்லை அவனுடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்றியா அப்படிங்கிற சோதிக்கிற இது நிரந்தரமான உலகம் கிடையாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ மரணங்களை கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம். எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள், எவ்வளவோ பெரிய அரசர்கள், எவ்வளவோ பெரிய செலவுகள் செய்த என்ன இருந்தாலும் சரி, எவ்வளோ மரணங்களை நம்ம கண்ணு முன்னால் பார்க்கிறோமா இல்லையா? அப்போ நம்மளுக்கும் ஒரு நாள் அதே நிலை தான். நாமும் ஒரு நாள் மரணமாக போகிறேன். நானும் எனக்கும் அது என்னைக்குன்னு தெரியாது யாருக்கும். ஆனால் மரணம் என்பது நிச்சயம். அப்படி இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையில் அவனை மறந்து பாவம் செய்தோம் தைரியமாக. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தே, ஹராமானது என்று தெரிந்து கொண்டே பாவங்கள் பகிரங்கமாக செய்யப்படுகிறது. அதெல்லாம் குறையணும்னா மரண சிந்தனை வர வேண்டும். மஹ்ஷர் மைதானத்தினுடைய சிந்தனைகள் வர வேண்டும். எல்லாருக்கும் முன்னாடி நிற்கணும். எல்லாரும் முன்னாடி அல்லாஹ் எழுப்புவான், கேள்வி கேட்பான், விசாரணை செய்வான். அங்கே இத்தனை நிலைகள் இருக்கிறது. இவ்வளவு கஷ்டங்கள் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கிறது. சிராத்துங்கிற பாலம் இருக்கிறது. அதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக வேறொரு ஹதீஸில் சொல்லுவார்கள் அல்லவா, லேசான ஒரு பாலம். அந்த பாலத்தை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக கடந்து செல்வார்கள். ஒவ்வொரு விதமாக கடந்து செல்வாங்க. சிலர் மின்னலை போன்று வேகமாக கடந்துருவாங்க. மின்னலை போன்று வேகமாக கடந்து விடுவார். மின்னல் பார்த்துட்டு எப்படி ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட் தான், அது வந்துட்டு டக்குன்னு போயிருது அல்லவா. அந்த வேகத்தில் அந்த பாலத்தை கடந்து செல்வார். அந்த பாலம் எங்க இருக்கும்? நரகத்திற்கு மேலாக இருக்கின்ற ஒரு பாலம். நரகத்திற்கு மேலாக இருக்கின்ற அந்த பாலம் சிலரை அல்லாஹ் மின்னல் வேகத்தில் கடக்க செய்வான், சிலரை அல்லாஹ் காற்றின் வேகத்தில் கடக்க செய்வான், சிலரை அல்லாஹ் குதிரையின் வேகத்தில் கடக்க செய்வான். சிலர் அதில் இருக்கிற முள்களிலே மாட்டி மாட்டி காயத்தோடு கடப்பவர்களும் இருப்பார்கள், காயத்தோடு கீழே விழுபவர்களும் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது எதை வச்சு நாம் அங்கே கடக்கிறோம்? நம்முடைய அமல்கள் தான். நம்முடைய தீமைகள் நம்முடைய அமல்களை பலகீனப்படுத்திவிடும். நாம் செய்கின்ற பாவங்கள், நாம் செய்கின்ற தீமைகள் நம்முடைய அமல்களை எல்லாம் வெயிட் இல்லாமல் ஆக்கிறோம். பாவம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு எப்பயாவது ஒரு தடவை தொழுதுட்டு போயிட்டு இருக்கிறத, அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச அமல்களும் நம்ம செய்கிற பாவத்தினால என்ன செய்யும் தெரியுமா? இந்த அமலுக்கு இருக்கிற வெயிட் இருக்குல்ல, அது போயிடும். நாளை மறுமையில் நம்ம சிராத்த அந்த பாலத்தை கடக்க வைக்கிறது நம்முடைய அமல்கள் தான். நாளை மறுமையில் நம்ம அரிசனுடைய நிழலை கொண்டு வர்றது நம்முடைய செயல்கள் தான், நம்முடைய அமல்கள் தான். அதுக்குத்தான் அமல்கள் துனியாவில் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒவ்வொரு நிலையிலும் மறுமையினுடைய கபூரில் ஆரம்பித்து நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான ஆபத்துகள், எல்லா விதமான தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பது எது? நாம் செய்கின்ற அமல். இங்கே வெயிட்டு தெரியாது, அமலோட வெயிட்டு. ஏதாவது தொழுகை அப்படின்னு சாதாரணமாக போயிடுறோம். நாம் தொழுகின்ற தொழுகைகளும், நாம் ஓதுகின்ற குர்ஆன்களும், நாம் செய்கின்ற தான தர்மங்களும், நாம் செய்கின்ற உதவிகளும் எதுவாக இருந்தாலும் எல்லா அமலினுடைய வெயிட், இந்த அமலுக்குன்னு ஒரு கணம் இருக்கும் அல்லவா, இந்த கணம் நாம் எப்போ கண்ணை மூடுறோமோ அப்பொழுது கண்டிப்பாக தெரியும். அல்லாஹ் அதுதான் சொல்றான்.
ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்லி தருகிறார். மறுமையில் ஒவ்வொரு திடுக்கிட்ட அந்த நிகழ்விலிருந்து நாம் பாதுகாக்கணுமா? அல்லாஹ் சொல்லுகின்ற போது முகமலர்ச்சியாக சிலர் கூட்டம் முஸ்ஃபிரா, சில கூட்டங்கள் சந்தோஷத்தில் இருப்பாங்க, சில கூட்டங்கள் மகிழ்ச்சியில் இருப்பாங்க மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில், சில கூட்டங்கள் கவலையில் இருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற தெரியாத பயத்தோடு வாழ்ந்தாங்க. நீங்க உலகத்திலேயே முத்தகீனா வாழ்ந்துட்டா இந்த பயமில்லாத மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்துருவாங்க. அதற்கு தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. உலகத்தில் நீங்கள் எல்லா ஆசையும் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் இங்கே படைக்கவில்லை. நாம் குர்ஆனை நம்பக்கூடியவர், குர்ஆன் அதை தானே சொல்லுகிறது நமக்கு. அந்த உபதேசங்கள் நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிய வேண்டும். இன்னும் எல்லா மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த உபதேசம் ஆழமாக உள்ளத்தில் பதிய வேண்டும். நாம் துனியாவில் இருக்கிற எல்லா ஆசையும் அனுபவிக்கிறதுக்கு அல்லாஹ் படைக்கலை. வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், இந்த ஒரே வார்த்தையை அல்லாஹ் சொல்லிட்டானே. நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? என்னுடைய அடிமையாக நீ வாழ்வதற்குத்தான். அடிமைனா என்ன? அவன் எதை செய்யுங்கிறானோ அதை செய்யணும், எதை செய்ய வேணாங்கிறானோ அதை செய்யக்கூடாது. இதுதானே அடிமை. நம்ம கீழே ஒரு அடிமை இருக்கிறான்னு சொன்னால் அவன் ஏதாவது செய்யாட்டி நம்ம கோவம் வருமா வராதா? போய் அந்த தண்ணி எடுத்து அங்கே வை அப்படின்னு சொல்கிறோம், அவன் செய்யாமல் இருக்கான். நீ என்ன எனக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு நான் சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்கிறேன், கோவம் வருமா இல்லையா? நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அல்லாஹ் சிலதை செய்யுங்க, சிலதை ஆகுமாக்கி இருக்கிறான், சில செய்யாதீங்க, இது பாவம், இதை விட்டு விளைவிக்கங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறப்ப நாம் எந்த தைரியத்திலே அவனுக்கு மாறு செய்து பாவங்களிலே மூழ்கி இருக்கிறோம்? துனியாவினுடைய ஆசை, மனிதனுக்கு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்க்கு முத்தகாசுர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லவா, ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். மனுஷனுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஆசை அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் அவனை பராமுகமாக ஆக்கிது. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் திசை திருப்பு தான். எது உலகத்தில் வாழ்கிறப்ப எல்லாமே நிறையா வேணும், எதுவுமே மனுஷனுக்கு பத்தாது. எல்லா மனிதர்களுக்கும் அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற வார்த்தை. எது வரையும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபருக்கு போகிற வரையும் அது இருக்க தான் செய்யும். அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் அதிகமாக வேணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். ஆனால் அது அவங்களை தடுத்து விடக்கூடாது. இந்த வசனத்துக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த சிந்தனை உங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் மரணத்தை நினைவு கூறிக்கொள்ளுங்கள். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபருக்கு நாம போகணுங்கிறத நீங்க நினைவு கூறிக்கங்க அப்படிங்கிற ஒரு தஃப்சீரையும் விளக்கத்தையும் நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மறுமையை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமையை பற்றி நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் எல்லாம். மர்மங்கிறது ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நம்பி இருக்கிற நாம் அதை மறந்தவர்களாக பாவத்தில் கொஞ்சம் பொடுபோக்காக போயிடுறோம். அப்படி போறவங்கள சைத்தான் இலகுவா இழுத்து உள்ள போட்டுறான். இன்னும் மேலும் பாவத்தில் மூழ்கடிக்க எல்லாம் மன்னிக்க கூடியவர், எவ்வளவோ கருணையாளன். நாம பாவம் செஞ்சு நம்முடைய பாவத்தை வருந்தி அல்லாட்ட கையேந்திட்டா எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் அதைத்தான். என்னுடைய அடியான் என் பக்கம் திரும்ப மாட்டானா? ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு வருஷங்களும் கிடக்குதுல, நமக்கு எத்தனை வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குகிறான். வருஷத்தில் ரமலான வணங்குறான், வாரத்தில் வெள்ளிக்கிழமையை கொடுத்துருக்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ் தஆலா ஒரு நேரம் ஃபஜ்ருடைய நேரத்தை கொடுத்துருக்கிறான், எல்லாம் கொடுத்துருக்கிறான். ஆனால் என்ன செய்யறோம்? நாம் பயன்படுத்துவதில்லை. வருஷத்தில் ஒரு தடவை நல்லா பயன்படுத்துகிறோம், ரமலானில். ஒவ்வொரு காலமும் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, யோசிச்சுப்பாங்க. ஒரு வருஷமும் கடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2025 முடிஞ்சு 26 ஆக போதுன்னு சொல்லி உலகமே கொண்டாட்டத்திற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நாம் எதன் பக்கம் போயிருக்கிறோம்? மறுமையை நெருக்கிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். வருஷம் கிடக்குதுன்னு அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் என்ன சொல்றாங்க? மறுமையை நெருங்கிட்டு இருக்கீங்க. உலக அந்த அழிவு அல்லாஹ் சொன்ன அந்த பெருமானார் சொன்ன மேக்சிமம் எல்லா விதமான அடையாளங்களும் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன சின்ன அடையாளங்கள் எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். என்னென்ன செயல்லாம் நடக்கும்னு சொன்னாங்களோ எல்லாம் நடக்கிறது. இன்னும் சில பெரிய அடையாளங்கள் மட்டும்தான். அதெல்லாம் டக்கு தான் அடுத்து நடந்துச்சுன்னா இந்த உலகம் அழிந்து விடும். அல்லாஹ் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் அப்பொழுது நடந்துவிடும். அப்போ நாம் வருத்தப்படுவது வேஸ்ட்டு. அல்லாஹ் அதுதான் சொல்கிறான். அப்பொழுது நீங்கள் வருத்தப்பட்டு இப்போ நான் திருந்துக்கிறேன், நான் அப்பயே திருந்திருக்க கூடாதா? அப்போ எல்லாம் மனுஷன் நினைப்பானா? பொதுவாக மனுஷனுடைய புத்தி அப்படித்தானே போகுது. ஏதாவது ஒன்று மிஸ் ஆனப்போ ஆஹா அப்பயே நம்ம சுதாரிச்சிருக்கணுமே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம உலக காரியத்திலேயே ஆஹா அங்கே போயிருக்க கூடாதோ, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கிறோம்ல. இது மறுமையிலையும் மனிதன் நினைப்பானா? ஆஹா உலகத்தில் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு வேஸ்ட் ஆகிட்டோமே, அங்கேயே நம்ம சுதாரிச்சிருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பானா? அங்கே நினைப்பது ஒரு பிரயோஜனத்தையும் தராது. அல்லாஹ்
அல்லாஹ்வே சொல்லி முடிச்சிடலாம். எந்த பிரயோஜனத்தையும் தராது. நீங்கள் இங்கேயே உலகத்தில் கிடைச்சிருக்கிற அந்த வாய்ப்பையே ஒவ்வொரு நாளும் நமக்கு பொக்கிஷம் தான். இப்போ உள்ள காலத்துலலாம் மரணம் எத்தனை வயசு அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் ஒரு கேரண்டி கொடுக்க முடியாத ஒரு காலத்தில் போய்கிட்டே இருக்கும். எல்லா வயசுலையும் மரணம் வருகிறது. சின்ன குழந்தையிலிருந்து எல்லா வயசு வரைக்கும் எல்லா வயசுக்காரங்களும் நம்ம ஊர்லேயோ நம்ம சுற்றி உள்ளவங்களையோ நம்ம உலகத்திலே தான் ஒரு செய்தி அங்கங்கே ஒன்று இங்கே ஒன்று கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களை, இப்படியான ஒரு நிலை மஹ்ஷர்ல ஒவ்வொருவரும் நல்ல அமல் செஞ்சா ஒவ்வொரு நிலையில் அல்லாஹு தஆலா பிரகாசமாக ஆக்கி வைப்பான். நீங்கள் இஹ்ராமுடன் யார் மௌத்தாகிறாரோ அவர் நாளை மறுமையில் அவருக்கு தல்பியா சொன்ன நிலையில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எழுந்து வருவார். ஷஹீதானவர், மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த அந்த ஷஹீத் நாளை மறுமையில் எல்லா மக்களுக்கும் முன்னாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஒரு ஜொலிப்பை எல்லா மனிதர்களும் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அவர் என்ன செய்கின்றார்? நாளை மறுமையில் உயர்த்துகின்றார். உலகத்திலே பாங்கு சொல்லக்கூடியவர்கள் முஅத்தின் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய கழுத்து உயர்ந்த கழுத்தாக எல்லா மக்களுக்கும் முன்னால அவருடைய கழுத்து மட்டும் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற நிலையில் அல்லாஹ் எழுப்புவான். நீங்கள் ஒழுவை நியாயம் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் ஜொலித்த நிலையில அல்லாஹு தஆலா அவர்களை எழுப்புவான். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அதே மாதிரி நாம செய்யற அமல்லாம் முகஸ்துதிக்காக வேண்டி செஞ்சுட்டோம்னு சொன்னா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் காட்சி தருவான், தன்னுடைய லிகாவை தருவான். உலகத்தில் அல்லாஹை பார்க்க முடியாது. நாளை மறுமையில் முத்தகீன்களுக்கு முஃமின்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய லிகாவை தருவதாக குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அந்த லிகா கிடைக்கும். எல்லா மக்களும் சஜ்தாவில் விழுந்துருவாங்க. சிலரால் குனிய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் வருகிற சிலரால் குனிய முடியாதா? யாருன்னு பார்த்தா அவங்க செஞ்ச எல்லா அமலும் முகஸ்துதிக்காக வேண்டி செய்தவர்கள், பெருமைக்காக வேண்டி செய்தவர்கள். அப்படி செய்தவர்கள் முதுகு குனியாது, நேராக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் அருமையானவர்களே, மஹ்ஷருடைய நிலைகள் இதெல்லாம் இதே மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு ஹதீஸில். ஒவ்வொருவரையும் பற்றியும் ஒவ்வொரு பாவம் செய்கிறவர்களும் எந்தெந்த நிலையில் எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதையெல்லாம் பயந்து வாழ வேண்டும். அப்போ மறுமையினுடைய சிந்தனை, மரண சிந்தனை தான் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களில் இருந்து நம்மை தடுக்கும். பாவங்களில் மூழ்குவதை விட்டும் துன்யாவிலே மூழ்குவதை விட்டும் நம்மை தடுக்கும். நம்மை பொறுத்தவரை நன்கு பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கை அற்பமானது தான். இதைத்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ்களில் நமக்கு போதிக்கப்படுகிறது. இந்த துன்யாவிற்காக வேண்டி வாழுங்கள். துன்யா வாழ்வதற்கு, ஆனால் நீங்களுடைய வாழ்க்கை முறைங்கிறது ஆখিরাத்துக்காக வேண்டி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்காக தான் படைச்சிருக்கான். ஹுவல்லதீ ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, வானம் பூமி எல்லாமே நான் மனுஷனுக்காக தான் படைச்சிருக்கேன். நமக்கு எது பயன்படுத்தப்படுகிறதோ, எது ஆகுமாக இருக்கிறதோ எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, உலகத்தில் எல்லாம் செய்யுங்க. ஆனால் அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், ஹராமான விஷயங்கள், பாவமான விஷயங்கள் எதை செஞ்சிருக்கிறானோ அதை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். அப்தியத்தை எதிர்பார்க்கிறான். ஒரு அடிமை எப்படி வாழ்வானோ எஜமானுக்கு கட்டுப்பட்டு, அதே போலதான் இந்த உலக வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். நாம் அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக வாழ வேண்டும். அல்லாஹ் ஏவியதை செய்தும் அல்லாஹ் தடுத்ததை செய்யாமலும் வாழ்ந்து வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதற்கு மரணத்தை மறந்து விடாதீர்கள், மறுமையை மறந்து விடாதீர்கள். இந்த ரெண்டு சிந்தனைகளும் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் என்ன செய்யும்? சீர்திருத்தும். அடிக்கடி அவ்வப்போது அதை நினைத்துக் கொண்டே வாருங்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈர் உலகத்திலும் நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான வெற்றியை தந்து நாளை மறுமையினுடைய அனைத்து விதமான சோதனைகளிலிருந்து பாதுகாத்து உயர்ந்த சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டக்கூடிய நல்ல நசீமை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்கவர்களே,